ஏஐ கேன் ப்ரொடியூஸ் இட்ஸ் ரெப்ளிகா. ஏஐயால் அதோடைய வாரிசுகளை உருவாக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லலை, ஆந்த்ரோபிக் நிறுவனம் சொல்லியிருக்கு. அவங்க யாருன்னா க்ளாடோடைய மத கம்பெனி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ வந்து இப்போ அதுவே தன்னை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி செல்ஃப் ரீஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ இன்னொரு ஏஐயை அதால் உருவாக்க முடியும் மனிதனோட உதவி இல்லாமல் அப்படின்னு ஆந்த்ரோபிக் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ், இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இது வந்து எப்படி இது வந்து ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு ஏன் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போயே வந்து க்ளாடில் தான் வந்து ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த சம் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கோடிங்ஸ்லாம் வந்து எழுதுகிறாங்க அப்படின்னு வந்து ஆந்த்ரோபிக் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஐக்கு வந்து இப்போ நிறைய ஃபீட்ஸ் உள்ளே வந்துகிட்டே இருக்கிறதுனால அதோடைய வேலைகளை வந்து அதுவே பண்ணிகிட்டே இருக்குது, இன்னும் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறதுனால அதோடைய நெக்ஸ்ட் வேர்ஷனாக வந்து இன்னொரு ஏஐயை ஹியூமனோட உதவி இல்லாமல் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை தடுக்கணும் அப்படின்னும் வந்து ஆந்த்ரோபிக் நிறுவனம் மற்ற ஏஐ நிறுவனங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இவ்வளோ இதுவாக வளர விடக்கூடாது, நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், ஹியூமன்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக தான் ஏஐ இருக்கணும், ஏஐயே வந்து ஒரு வேலையை எடுத்து செய்யக்கூடாது, இட் ஷுட் பி அண்டர் ஹியூமன் சூப்பர்விஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இதை பற்றி இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எதாவது தெரியும்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நான் எதாவது தப்பாக கன்வே பண்ணுறனாலும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.